house property question number 22. Ganesh has 3 houses, 3 வீடு வச்சிருக்கான். 3மே செல்ஃப் ஆக்குபைட். 2 தான் annual value 0 காமிக்க முடியும். 3வது deemed to be let out. The particulars of the houses of the previous year 25-26 are as under. ஓகே, இதுக்காக முனிசிபல் வேல்யூவேஷன் ஃபேர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. முனிசிபல் டேக்ஸஸ்னால் ஒன்று லெட் அவுட்டாக மாறப்போகுது. எஸ்ஓபிஆர் இது செல்ஃப் ஆக்குபைட் இருந்தால் எதுவுமே தேவையில்லை. ஆனுவல் வேல்யூ 0, இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஒரு ஹோம் லோன் மேக்ஸிமம் 2 lakhs போட்டு, பிஃபோர் 1490 மேக்ஸிமம் 30,000 போட்டு லாஸை மட்டும் காமிச்சிட்டு போக போகிறோம். பட் 3வது வீடு வச்சுருக்கிறதால ஏதோ ஒரு வீடு நம்ம என்ன காமிக்கணும், அட் த ஆப்ஷன் ஆஃப் த மிஸ்டர் அசஸ்சி கணேஷ் ஒன்று லெட் அவுட்டாக காமிக்க வச்சு அவனை வேறு வழி இல்லை. 3 வீடு ஏன் வச்சுருக்க, நீயே தங்கியிருந்தாலும் 3வது வீடு டீம் டு பி லெட் அவுட் தான். நீ ஆக்சுவலாக லெட் அவுட் பண்ணலை, பட் டீம் டு பி லெட் அவுட். பட் வேல்யூவேஷன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எதை லெட் அவுட்டாக காமிச்சா அவருக்கு டேக்ஸை மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் கம்ப்ளீஷன், இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறது. முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு, நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக, ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கண்டுபிடிக்கணும் அடுத்தது. அதில் இன்ட்ரெஸ்ட் பாரோடு, லோன் வாங்கியிருந்தால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஃபார் கரண்ட் இயர் ஆன் மணி பாரோடு April 2018 ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்ன லோனு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக என்ன லோன் வாங்கியிருக்கோம். எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்காங்க, சில ப்ராப்பர்ட்டியில் இல்லை. ஸோ கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் IFH சஜஸ்ட் விச் ஹவுசஸ் ஷுட் பி ஆப்டட். சஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க எந்த ப்ராப்பர்ட்டி ஷுட் பி ஆப்டட் டு பி அசஸ்ட் as செல்ஃப் ஆக்குபைட் ஸோ his tax liability is minimum. Which 2 houses, எந்த 2 houses செல்ஃப் ஆக்குபைடாக வச்சா டேக்ஸ் லைபிலிட்டி மினிமமாக இருக்குன்றதை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்போ நிறைய சினாரியோஸ் இருக்குது. 1 and 2 செல்ஃப் ஆக்குபைடாக வச்சு 3 காமிப்போம். அதுக்கப்புறம் 2 and 3 செல்ஃப் ஆக்குபைடாக வச்சு 1 லெட் அவுட்டாக காமிப்போம். அப்புறம் 1 and 3 செல்ஃப் ஆக்குபைடாக வச்சு 2 லெட் அவுட்டாக காமிப்போம். ஆக மொத்தம் எல்லா ஹவுஸும் ஒரு தடவை தான் லெட் அவுட்டாக காமிக்க போகிறோம். இதான் விஷயம். ஃபஸ்ட் ஆப்ஷன் 1 and 2 செல்ஃப் ஆக்குபைடாக வைக்க போகிறோம். ஸோ ஆனுவல் வேல்யூ செல்ஃப் ஆக்குபைட்னா நெல். ஹவுஸ் 1க்கு இன்ட்ரெஸ்ட் 1 and 2க்கு என்ன கட்டியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ரிப்பேர் 55,000, 30,000 அலவுடு. இங்கே லோனே வாங்கலை, ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து -30,000 வருது. ஸோ செல்ஃப் ஆக்குபைட் டோட்டல் லாஸஸ் -30,000. இப்போ ஹவுஸ் 3 டீம் டு பி லெட் அவுட்டாக காமிக்கிறோம், டீம்ட் ஆஸ் லெட் அவுட். ஹவுஸ் 3 பார்க்குறோம். இதில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட்டு, ஆக்சுவல் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு வரணும். ஆக்சுவல் ரெண்ட் இதில் வரல, ஏன்னா ரெண்ட்டு ஆக்சுவலாக வரவே வராது. ஏன்னா இது வந்து எல்லாமே செல்ஃப் ஆக்குபைட், பட் டீம் டு பி லெட் அவுட்னு இன்கம் டேக்ஸ் ரூலில் சொல்கிறாங்கன்றதால தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஆக்சுவல் ரெண்ட்டு ஆக்சுவலாக 0ன்னு போட்டுக்கணும். நம்ம போட்டுக்கிட்டு ஹையஸ்ட் ஆஃப் த 3னா 380 வரும். ஹையஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 2 375 போட்டால் 375 வரும். லீஸ்ட் ஆஃப் த 2 375 தான். அப்போ முனிசிபல் வேல்யூவேஷன் கிராஸ் ஆனுவல் வேல்யூ GAV 375 வரும். மைனஸ் முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு 6% ஆஃப் முனிசிபல் வேல்யூவேஷன் 330 கால்குலேஷன் பண்ணணும். ஸோ அதை கால்குலேஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். 6% ஆஃப் 330,000 19,800 கழிச்சா 355 NAV. இதில் 30% டிடக்ஷன் 106,560. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் பே பண்ணியிருக்காங்களா 1,75,000. ரிமைனிங் இருக்கிறது IFHP. இந்த IFHP கூட ஆக்சுவலாக 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியோட லாஸஸ் -30,000. அதை வந்து கழிச்சா 43,640 வருது. இது ஆப்ஷன் 1 and 2 செல்ஃப் ஆக்குபைட், 3 லெட் அவுட்டாக வச்சா. இந்த 375 இப்படி GAVயாக வந்துச்சு. இங்கே 0 வச்சு இது 380, இங்கே 0வாக இருந்தால் 375, 380 375 லீஸ் 375 இந்த சமயம் இப்படி காமிச்சிருக்கோம். ரைட்டா? சரி, இப்போ ஆப்ஷன் 2ல் 1 லெட் அவுட்டாக காமிக்க போகிறோம், 2 and 3 செல்ஃப் ஆக்குபைடாக காமிக்க போகிறோம். ஸோ 2 and 3 செல்ஃப் ஆக்குபைடாக காமிச்சா ஆனுவல் வேல்யூ நெல். 2க்கும் 3க்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்களா இல்லை டியூவில் இருக்கான்னு கேட்டால் எஸ். இன்ட்ரெஸ்ட் 2க்கு வந்து 55,000 ரிப்பேர்ஸ்க்காக வாங்கியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் 30,000. இது 175
ஃபுல்லி வந்துடும். அப்போ 30, 175, 205 லாஸஸில் வந்துடும். ரைட்டா? 30, 175, 205 லாஸஸ்லேயே வந்துடும். பட் டோட்டல் லாஸ் ஃப்ரம் டூ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி cannot exceed 2 lakhsன்றதால அப்போ 2 lakhs தான் டோட்டல் லாஸ் செல்ஃப் ஆக்குபைடில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஹவுஸ் ஒன்னை என்ன பண்ணுறோம், லெட் அவுட்டாக வைக்கிறோம். லெட் அவுட் வச்சா முன்சிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் நாலத்தையும் போட்டு ஹையஸ்ட் ஆஃப் த 3, ஹையஸ்ட் ஆஃப் த 2, லீஸ்ட் ஆஃப் த 2, highest of 1, 2, 3, highest of 1, 2, 3, highest of 3 and 4, least of the 2 போடுறோம். ஸோ இந்த 300, 375, 0, 350 எங்கே கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே இங்கேவே கொடுத்துருக்காங்க சம்மில். அங்கேருந்து அப்படியே பார்த்து காப்பி அடித்து எழுதுகிறோம். 300, 375, 0, 315 போடுறோம். ஏன்னா ஆக்சுவல் ரெண்டு கொடுக்கல. ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 0, 350. highest of 1, 2, 3, 375. highest of 3 and 4, 350. least of the 2, 350. கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. மைனஸ் முனிசிபல் டேக்ஸ் 36,000. என்ன பர்சன்டேஜ் அப்படின்றது ஹவுஸ் ஒன்னில் நம்ம பார்க்குறோம். 12% ஆஃப் முனிசிபல் வேல்யூவேஷன். 12% ஆஃப் 3 lakhs இஸ் 36,000 வருமா? ஸோ 36,000 அப்படியே போட்டிருக்காங்க. 314 நெட் ஆனுவல் வேல்யூ. இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% அப்படின்றது 94,200. மைனஸ் ஹவுஸ் ஒன்னுக்கு லோன் இருக்கா? இல்லை. அப்போ 2,19,800 இஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பட் 2 lakhs ஆல்ரெடி நமக்கு செட் ஆஃப் பண்ணுறதுக்கு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்குது. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 19,800. ஸோ ஹவுஸ் ஒன்று லெட் அவுட்டாக வச்சா நமக்கு ஆக்சுவலாக இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 19,800 தான் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி போன ஆன்சரை விட இது பரவாயில்ல. ஏன்னா போன ஆன்சருக்கு வந்து 43,640 வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஹவுஸ் 1 and 3 செல்ஃப் ஆக்குபைடாக வைக்க போகிறோம். ஸோ ஆனுவல் வேல்யூ 0. 3க்கு லோன் இருக்குது 170, 3க்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்குது. ஸோ 2 lakhs வரைக்கும். ஸோ 175. பட் 1க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் லோனே கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ டோட்டல் லாஸஸ் ஃப்ரம் த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 1 and 3 இஸ் 1,75,000. இப்போ 2 லெட் அவுட் பண்ணுறோம். அதே மாதிரி கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஹையஸ்ட் ஆஃப் 1, 2, 3, ஹையஸ்ட் ஆஃப் 3 and 4, லீஸ்ட் ஆஃப் த 2 பார்க்குறோம். ஹையஸ்ட் ஆஃப் ஆக்சுவல் ரெண்ட் கிடையாது. ஸோ 370 வருது. முனிசிபல் டேக்ஸஸ் 28,800 வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான். ஸோ இஃப் யூ லுக் அட் த கொஷின், we are treating to 8% of 3,60,000. அதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 28,800 டிடக்ட் பண்ணால் 3,31,000. அண்டர் செக்ஷன் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 மைனஸ் செக்ஷன் 24 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் த என்ஏவி. இது ஆக்சுவலாக என்ஏவின்னு எழுதியிருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 55,000 ஃபுல்லி அலவுட். ஏன்னா லெட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோ லிமிட். ஆஸ் இட்ஸ் ரிப்பேருக்கு வாங்கினா கூட லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் எந்த லிமிட்டும் கிடையாது. பட் ரிப்பேருக்கு வாங்கி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் மட்டும்தான் 30,000. ரிப்பேருக்கு வாங்கினா நோ லிமிட். 176,840 வருது. ஸோ ஏற்கனவே ஒரு 175 செல்ஃப் ஆக்குபைடில் லாஸஸ் இருக்குது. ஸோ 1,840 வருது. ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ கன்சிடர் house property 1 and house property 3 as self-occupied property, and house property 2 as a let-out property, so that your tax liability is very minimum அப்படின்னு சொல்லிடுறோம். அவ்வளோதான். ஸோ என்ன க்ரக்ஸு ஒன்று ஒன்றா போட்டு பார்க்குறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செல்ஃப் ஆக்குபைட். 2 ப்ராப்பர்ட்டி தான் ஆனுவல் வேல்யூ 0 காமிக்க முடியுன்றது தெரிஞ்சிருக்கணும். 3வது லெட் அவுட்டு. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு ஆனுவல் வேல்யூ நில்லு. செக்ஷன் 24 இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மேக்ஸிமம் 30,000, மேக்ஸிமம் 2 lakhs. மேக்ஸிமம் 2 lakhs, சர்டன் கேசஸில் 30,000. அது தெரிஞ்சிருக்கணும். ரிப்பேர்ஸ்க்கு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் 30,000 தான். லோனாக வாங்கியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 lakhs. அது தெரிஞ்சிருக்கணும். டேட் ஆஃப் completion or date of purchase is not necessary. இங்கே ஏன்னா லோன் டேக்கன் எப்போன்னு தெரியல. லோன் டேக்கன் அவங்க கொடுக்கவே இல்லை இல்லையா? ஸோ இங்கே வந்து டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து
217. Interest of the current year 2018 for the purchase of the property. ஸோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி முனிசிபல் வேல்யூவேஷன் லெட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு அது கிராஸ் ஆனுவல் வேல்யூ தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹையஸ்ட் ஆஃப் 1 to 3, ஹையஸ்ட் ஆஃப் 3 and 4, லீஸ்ட் ஆஃப் த 2. ஹையஸ்ட் ஆஃப் 1 2 3 4 அந்த ஆர்டர் சொல்கிறது முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், அந்த 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி செக்ஷன் 24ல் டிடக்ஷன் 30% மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன், லிமிட்டே கிடையாது லெட் அவுட்டுக்கு. இது கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஒன்று இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது, 1 2 வச்சா 3 லெட் அவுட், 2 3 வச்சா 1 லெட் அவுட், 1 3 வச்சா 2 லெட் அவுட். அதை பார்த்து சொல்லலாம். பட் இந்த நம்பர்ஸை பார்த்து ஆப்ஷனை சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது, போட்டால் தான் தெரியும். 55,000 ரிப்பேர்ஸ்க்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைட்னா 30,000, பட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா லிமிட்டே கிடையாது. அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இதுக்கும் லிமிட்டே கிடையாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி வேறு எதுவும் இதில் சொல்லிக்கிற மாதிரி க்ரக்ஸ் கிடையாது. அதே மாதிரி முனிசிபல் வேல்யூவேஷனில் தான் முனிசிபல் டேக்ஸ் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி முனிசிபல் டேக்ஸை கழிக்கணும். ஞாபகம் இல்லாமல் கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் டேக்ஸை கல்குலேஷன் பண்ணிடக்கூடாது. திஸ் இஸ் சம்திங் ஐ ரிப்பீட்டட்லி டூ ஆஸ் அ மிஸ்டேக். ஸோ ஐம் டெல்லிங், ஆக்சுவல் ரெண்ட் கொடுக்கலாம், அது ஜீரோன்னு கன்சிடர் பண்ணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த க்ரக்ஸ். ஸோ நத்திங் டு வரி மோர் ஆன் திஸ் ப்ராப்ளம். சிம்பிள் தான், ரைட்டா? ஸோ புது ப்ரொவிஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.